ஓம் சக்திவேல் முருகனுக்கு வணக்கம். எம்குல பெருமாள் 18ஆம் படி பெரிய கருப்பனுக்கு வணக்கம். என் தாய் தந்தையருக்கு வணக்கம். எம்குல குருநாதர் நீலமேக பிள்ளை அவர்களுக்கு வணக்கம். இப்பொழுது மக்களுக்கு இந்த அமைப்பாகப்பட்டது எளிய முறையில் அடுப்படியில் கிடைக்கக்கூடிய சமையல் பொருட்களை வைத்தே நிறைய நோய்களை வெல்லலாம் என்பது இந்த செயல்பாடு. இதில் பலவித நோய்கள், பெரிய நோய்களும் சின்ன நோய்கள் வரைக்கும் சிரமே இல்லாமல் மக்களுக்கு எளிய முறையில் வைத்தியம் செய்யலாம், அவர்களே செய்து கொள்ளலாம் என்பதை இதை தெளிவாகவும் சிறு அளவு மட்டும்தான் இப்பொழுது அளிக்கப்படுகிறது. என்னுடைய தொடர்புக்கு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணினாலோ அல்லது என்னை வந்து நீங்கள் நேரில் சந்தித்தாலோ உங்களுக்கு தகுந்த விளக்கங்களும் அத்துடன் அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளும் சொல்லி தருவது எங்களுடைய கடமை என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வாங்க சாமி. ஒரு அம்மாவுக்கு 2 கால் கீழே ஒரே வலி, 5-6 மாசமா ரொம்ப வலியா துடின்னு துடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களை பார்க்கலான்ட்டு நாங்க வந்திருக்கிறோங்க. அங்க முதல்ல உட்காருங்க. சரிங்க. கண்டிங்களா? சரி. கெண்டைக்காலில் கீழே வீக்கம் இருந்தால் நீர்னாலே வரலாம். வெரிகோஸ் நோய் நரம்புகள் முடிச்சா போட்டு ரத்த ஓட்ட தடைகள் என்றாலும் அதில் அப்படி ஒரு வலி வரலாம், வீக்கம் வரலாம். சரியா? சுகர் இருந்தாலும் கை கால் வாங்கும். நீர் தலைவலி என்று இருப்பவர்களுக்கு கூட அந்த காலில் நீர் வந்து சேர்ந்து வீக்கத்துடன் கொண்டு வலி இருக்கும். சுருக்கு இருந்தாலும் வீங்கிக்கிட்டு வலிக்கும். எந்த வலியாக இருந்தாலும் சரி. அப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன், படித்து சொல்லியிருக்கிறேன். இப்போ என்னை கேட்காம நீ செய்ய நினைக்கிறேன், நீயே செஞ்சு பழகு. புரியுதா? எடு ஊமத்தைய 10 இலை எடு. கடுகு நல்லா நிறைய வை. கடுகு நல்லா நிறைய வை. உப்பு கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம் வச்சு இவ்வளவு தூரம் வேற ஏதாவது ஆள்காட்டி வரல் இருக்குயா, இந்த அளவுக்கு இஞ்சியை வச்சு மைய அரைச்சு நைட்டு வை, கட்டு. காலையில பாரு அவங்க சொல்லு, வீக்கம் இருக்குதா வலி இருக்காது, எங்க போகுதுன்னு பாரியா. இது எதுக்கு தேவையில்லாம அந்த எனக்கு தடவா, அந்த தடவா, தடவா, என்னமோ இதெல்லாம் தடவா, நம்ம பச்சரிசி நெஞ்சு போடுவான், இதெல்லாம் குணமாகிற மாதிரி தெரியல. அது பிறந்தாலும் வந்திருக்க மாட்டேன். இதை செய்ய ஒரே நாள்ல வீக்கம். சில பேருக்கு 2 நாள் ஆகும். சரிங்க. புரியுதா? சில பேருக்கு ஒரே நாள்லயே வத்து எவ்வளவு பெரிய வீக்கமானாலும் ஒரே ட்ரிப்லேயே வந்து. சரியா? சரி, போயிட்டு